வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட்டோ இல்லை வீட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாம் ஒரு காமன் டவுட் கேட்குறது பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்னோட ஹார்ட் ரேட் இதே இப்போ எந்த அளவுக்கு போகலாம் டாக்டர், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு வரமுறை நெறிமுறை இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இல்லாமல் நம்ம காமனாக சடன் கார்டியாக் டெத் எல்லாம் ஜிம்மில் பார்க்குறதுனால இது ஒரு விழிப்புணர்வு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் ரேட் கால்குலேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டார்கெட் ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம். அதாவது அந்த குறிப்பிட்ட டார்கெட்டுக்கு மேலே நம்ம ஹார்ட் ரேட் கொண்டு போனால் நம்ம இதயத்துக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகமாக கொடுக்கணும்னு அர்த்தம், கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எவ்வளோ வரையும் நம்ம டார்கெட் ஹார்ட் ரேட் கொண்டு போகலாம், அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. அவங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் டாக்டர் செந்தில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்கெட் ஹார்ட் ரேட். ஸோ இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ராக்கர் போட்டிருப்பீங்க அந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு, அந்தந்த எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஹார்ட் ரேட் அதில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ போயிடுச்சான்றதுக்கு இல்லாமல் ஒரு ஐடியா, அதாவது இப்போ நீங்கள் 80% இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் போயிட்டீங்கன்னா, நீங்கள் 40 வயசு இருக்கீங்க, உங்கள் ஹார்ட் ரேட் 60 இருக்குன்னா நீங்கள் 150, 55 to 160க்குள்ளே போகலாம். நான் என்ன பழைய வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன். இது ஹார்ட் ரேட்னு ஒர்க் பண்ண வேண்டாம். ஹார்ட் ரேட் அதிகமாக போகக்கூடாது. அதுக்காக இந்த வீடியோ பதிவு தெரிஞ்சுக்கிறது நல்லா தான். டார்கெட் ஹார்ட் நம்மளுக்கு தெரியணும், எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ரேட் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே போனால் நம்ம இதயத்துக்கு தேவையில்லாமல் ஒர்க் அவுட் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய டெத்ஸ் பார்க்குறோம்ல, சடன் டெத்துக்கு முக்கியமான காரணம் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தூங்காமல் இருக்கிறது. நீங்கள் ஈவினிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அன்றைக்கி சரியாக தூங்கலைன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆடாகும். இது ரெகுலர் ஹேபிட்டாக இருந்ததுன்னா நிறைய பேர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கவங்க ஜிம்மில் இருக்கிறாங்க பாருங்கள், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் தூக்கம் இருக்காது. அது ஒன்று இல்லை, பயங்கர மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் கார்டிசால் ஹார்மோன் உற்பத்தி அதிகமாக இருக்கும். கார்டிசால் எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் உங்கள் சக்கரை அதிகப்படுத்துறது இல்லாமல் உங்களோட டென்ஷன் லெவலையும் அதிகப்படுத்துது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த நேரத்துக்கும் டென்ஷன் இருக்கும், அந்த அடிக்கடி ரெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சடன் கார்டியாக் அரெஸ்ட் அந்த மாதிரிலாம் வர தவிர எக்ஸசைஸ்னால கிடையாது. ஸோ நான் பழைய வீடியோ கொஞ்சம் யாராவது பார்க்கலாம், அதை பார்த்துங்க. 5 டிப்ஸ் சூப்பராக சொல்லியிருப்பேன். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் சொல்லியிருப்பேன். இன்டென்சிட்டி அதே தான், மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர் 50%, 60%, 70% பிரிச்சுக்கிறோம். இப்போது ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 2 பேருக்கு வேறு, அதுதான் ரொம்ப முக்கியமான இது. ஸோ இப்போ ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இவருக்கு 60. ஸோ நானும் சொல்ல வரேன், ஹார்ட் ரேட் ரிசர்வ் ஒன்று கால்குலேட் பண்ணேன். HRR ஹார்ட் ரேட் ரிசர்வ்னா எக்ஸ்ட்ரா ஹார்ட் ரேட் எனக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ, 2 பேருக்கும் 180 தான். ஸோ இவருக்கு வந்து 180, ஆனால் இவரோட ஹார்ட் ரேட் எவ்வளோ 60. அப்போ இவருக்கு ஹார்ட் ரேட் ரிசர்வ் வந்து 120. இங்கே என்னோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ 180, ஆனால் என்னோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எவ்வளோ 80. ஸோ இங்கே ஹார்ட் ரேட் ரிசர்வ் வந்து 100. ஸோ ஹார்ட் ரேட் ரிசர்வ் வந்து அந்த ஃபிட்டாக இருக்கவருக்கு அதிகமாக இருக்குது ஹார்ட் ரேட் ரிசர்வ். இங்கே ஹார்ட் ரேட் ரிசர்வ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யாருக்கு? இவரும் ஃபிட்டு தான், பட் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணாதவர். ஸோ மெயின் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹார்ட் ரேட் ரிசர்வ். எக்ஸ்ட்ரா ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னா இவருக்கு அதிகமாக இருக்குது ஃபிட்டாக இருக்கவருக்கு. ஏன்னா அவரோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் கம்மி இல்லை. 2 பேருக்கும் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் சேம் 180, 40 வயசுன்றதுனால. இவர் 180லேருந்து ஹார்ட் ரேட் ரிசர்வ், ஹார்ட் ரேட் அவர் 60 தான். ஸோ 120 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு இவர் ரிசர்வ் வந்து 120 எக்ஸ்ட்ரா இருக்குது ஹார்ட் ரேட். இவருக்கு ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் கம்பேரிசன் சொல்கிறேன். நம்ம மீடியில் மெயின் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாருமே டவுட் வரும், இப்போ ஃபிட்டாக இருக்காருன்னா அவர் ஹார்ட் ரேட் அதிகமாக போகிறவங்களே ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் தான் ஃபிட்டு தானே, நான் வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோனா போகலான்னு. அதான் இங்கே ரிவர்ஸ். ஃபிட்டாக இருக்கவர் ஹார்ட் ரேட் ஆல்ரெடி கம்மியாக இருக்கிறதுனால அவர் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாலே ஹார்ட் ரேட் நல்லா அச்சீவ் ஆகிடும். ஸோ ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கும்போது நல்லா எக்ஸசைஸ் பண்ண போகிறார் அவர். ஏன்னா அவருக்கு ஹார்ட் தான் நல்லா கொஞ்சம் வீங்கி இருக்குல்ல. ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாக போகணும்னு அவசியம் கிடையாது. அதனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த கேரிவான் ஃபார்முலா. ஹார்ட் ரேட் மட்டும் ஏஜ் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஹார்ட் ரேட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இதோட மெயின் பர்பஸே. அதோட பியூட்டி அதுதான். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஏஜ் மட்டும் யூஸ் பண்ணி ஹார்ட் ரேட்டை டிசைட் பண்ணிப்பாங்க, அந்த டார்கெட் ஹார்ட் ரேட்டை. இப்போ வந்து நீங்கள் ஏஜையும் யூஸ் பண்ணணும், வயசையும் யூஸ் பண்ணணும், உங்கள் வயசு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும், உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எவ்வளோ கால்குலேட் பண்ணணும். இப்போ அடுத்தது, இப்போ இவர் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 60, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 80 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி எழுந்து அரை மணி நேரத்துக்குள்ளே, நீங்கள் தூங்கி எழுந்தோடனே கொஞ்சம் எழுந்த உடனே அந்த பெட் டைம், நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் உங்கள் பல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு பாருங்கள். அந்த செக் பண்ணுற ஹார்ட் ரேட் தான் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் 60, 80, 100 என்ன உங்களுக்கு ஹார்ட் ரேட் வருதோ அதுதான். இப்போ ஃபார்முலா சொல்லிட்டேன். இப்போ மெயின் ஃபார்முலா போவோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 180 மைனஸ் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட். ஸோ 180 மைனஸ் இவருக்கு எவ்வளோ 60, அப்போ 120 இன்ட்டு நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க 60%. இப்போ 120 இன்ட்டு 60% போட்டிங்கன்னா 72 வரும். ப்ளஸ் உங்கள் ஹார்ட் ரேட் 60. ஸோ 132 ஹார்ட் பீட் வர வரையும் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம், ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் எடுத்துப்போம். ஹார்ட் ரேட் 80 வச்சிருக்காரு, அதே 40 வயசு. ஸோ அவரோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ? அதே 180 தான். 220 மைனஸ் ஏஜ் 180.
அந்த 180ல் 80 எடுத்துருங்க. 80ன்றதுனா அவரோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட். நார்மல் ஹார்ட் ரேட் எவ்வளோ? 80. ஸோ ஹார்ட் ரேட் ரிசர்வ் எவ்வளோ? 100 எக்ஸ்ட்ரா வச்சு. இவர் 120 எக்ஸ்ட்ரா வச்சிருந்தார்ல ஹார்ட் ரேட். ஏன்னா இவர் ஹார்ட் ஸ்ட்ராங், 120 எக்ஸ்ட்ரா வச்சிருந்தார் ஹார்ட் ரேட். இவர் வந்து 100 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. அந்த 100க்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இங்க 120க்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றோம். 60%, 70%, 80%. இங்க 100க்கு கால்குலேட் பண்றோம். ஸோ பிளஸ் அவரோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 80. ஸோ இவர் வந்து 150 வரையும் போகலாம். ஸோ இப்போ 60% போது இவருக்கு 132 வருது ஹார்ட் ரேட்டு. 60% எக்ஸசைஸ் பண்ண போறீங்க இன்டென்சிட்டி. இவருக்கு வந்து 140 to 145 வருது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நார்மல் ஹார்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போகும் டார்கெட் ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட் கம்மியாக வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டார்கெட் ஹார்ட் ரேட். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு, நான் ஃபிட்டாக தானே இருக்கேன், எனக்கு ஹார்ட் ரேட் கம்மியாக தானே இருக்குது, ஸோ நான் நிறையா பண்ணலாம், எனக்கு தான் ரிசர்வ் நிறையா இருக்குல்ல, ஸோ நான் 140 வரையும் பண்ணலாம், 160 வரையும் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரிசர்வ் நிறையா இருக்குது. அந்த ரிசர்வையும் தாண்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஹார்ட்டையும் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, உங்கள் உடம்பையும் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தது டார்கெட் ஹார்ட் ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது வயசு மட்டும் பத்தாது, உங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதை வச்சுட்டு பர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். 50% இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களா, 60% பண்ண போகிறீங்களா, 70% பண்ண போகிறீங்களா. ஸோ 3 கிரைட்டீரியா: உங்கள் வயசு, உங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், நீங்கள் தூங்கி இருந்தவொடனே உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, 50%, 60%, 70%, 80%. இது 3 உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக டார்கெட் ஹார்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹாப்பி ஒர்க் அவுட், ஹாப்பி ஜிம், ஹாப்பி எக்ஸசைசிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.